உடல், பொருள், ஆவி அனைத்தையுமே வந்து ரூ. 200 வித்துட்டு தன்னை ஒரு பெரிய மூத்திர பத்திரிகையாளர் அப்படின்ற ஒரு போர்வையில ஒரு பசுந்தோல் போத்திய புலி அப்படின்னா நம்ம அண்டாவேல் அவர்கள் தான். அவரை பத்தி தான் முழுக்க முழுக்க நம்ம பேச போறோம். நேத்து என்ன சம்பவம் நடந்துச்சு அப்படின்றது தான் நீங்க பின்னாடி வர வீடியோ ஃபுல்லா பார்க்க போறீங்க. குறிப்பா இவங்க ஏன் இந்த மாதிரி வேலையெல்லாம் ஈடுபடுறாங்க அப்படின்னு நீங்க பார்க்கலாம். என்னன்னு கேட்டீங்கன்னா, டிவிகேவும் பிஜேபி வந்து அண்டர் கிரவுண்ட்ல ஒண்ணா இருக்காங்க அப்படின்றத இவங்க காட்டுறதுக்கு ஏகப்பட்ட இடத்துல வந்து முயற்சி பண்ணி தோத்து போய் கடைசியில இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை நிகழ்த்தியிருக்காங்க. இந்த சம்பவம் என்னன்றதை நீங்க பார்த்துட்டு வாங்க, நம்ம முழுசா பேசுவோம். காவல்துறை எல்லாருமே திமுக சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. என்னையும் மற்ற நிர்வாகிகள் கொண்டாந்து தனியா ஒரு இடத்துல வந்து அடைச்சு வச்சுட்டு இருக்காங்க. பாஜக நிர்வாகிகளை எல்லாரையும் தாக்கிட்டு இருக்காங்க, லைட் ஆஃப் பண்ணி தாக்கிட்டு இருக்காங்க. இப்போ நாங்க காத்திருக்கிறோம். யாருக்காக காத்திருக்கிறோம்னா, உள்ளே ஒரு 10 பேர் சேர்ந்தோன்னு வீரத்தை காட்டினாங்கல்ல, அந்த வீரத்தை அவர்கள் வெளியில் காட்ட வேண்டும். நாங்க எந்த விதத்திலையும் அராஜக போக்கியோ அல்லது ஆணவ போக்கியோ இதை பேசல. நின்று முறையாக ஒழுங்காக நின்று முழக்கமிட்டு எங்களுடைய பலத்தை இனி ஒரு திராவிட முன்னேற்ற கழக தோழனோ, இனி ஒரு திராவிட இயக்க சிந்தனையாளனோ பேசுகின்ற பொழுது அரங்கிற்குள் ஒரு திமுக காரன் இல்லாவிட்டாலும் அவன் பேசுறத அமைதியா கேட்கணும், அவனுக்கு இடையூறு செய்யக்கூடாது என்ற பாடத்தை அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்காக நாங்கள் வெளியே காத்திருக்கிறோம். இனி பாஜக காரங்களோ தாவேகாவினரோ இந்த மாதிரி நிகழ்ச்சி நடக்கின்ற பொழுது 10 பேரை கூட்டு வந்துட்டு தோல்ல துண்டை போட்டுட்டு அந்த ஆணவத்தில் நீங்க பேசுனீங்கன்னா அதன் பிறகு நடக்கக்கூடிய விளைவுகளுக்கு நாங்கள் பொறுப்பில்லைன்னு சொல்லிட்டு வீடியோ பார்த்துருப்பீங்க. எந்த மாதிரி ஒரு வன்மத்தை வந்து கக்கிறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்காப்ல அப்படின்னு பாருங்க. ஏன்னா இப்போ ஒரு நிகழ்ச்சியில் ஒரு அரங்கத்துக்குள்ள ஒரு 4 கட்சிக்காரங்க பேசுறாங்க அப்படின்னா அந்த 4 கட்சியோட ஆதரவாளர்கள் கீழே இருப்பாங்க. டிவிகே, டிஎம்கே, ஏடிஎம்கே, இங்கிட்டு பிஜேபி, நம்ம நாம் தமிழர் கூட ஒரு 10 பேர் இருப்பாங்க. அப்படின்ற ஒரு இடத்துல ஒரு தன்னோட கருத்தால எதிர்கொள்ள முடியாத அந்த அண்டாவேல் அவர்கள் தன்னோட சேனல்ல உட்காந்து கதறி அழுவாரு. அது ஒரு பக்கம் இருந்தாலும் பேசுறதுக்கு வந்து தைரியம் இல்லாத ஒரு ஆள் அப்படின்னா அவர் தான் நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா ஏற்கனவே ஒரு விவாத மேடையில பாதியில நான் கிளம்பிட்டாரு. அந்த மாதிரி ஒரு இந்த நேத்து நடந்த ஒரு சூழ்நிலையில பாதியில கிளம்பிட்டு வெளியில வந்துட்டு பாத்தீங்கன்னா தன்னோட தனியா வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு உள்ள இருக்கிற ஒரு 50 பேரையும் சேர்த்து கூட்டிட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறமா அமைச்சர் சேகர் பாபு அவர்களோட ஒரு 70 அடியாள்களையும் கூப்பிட்டுக்கிட்டாராம். அப்படிதான் சொல்றாங்க. அப்ப எல்லாருமே சேர்ந்து ஒரு படையா நிக்கிறாங்க. ஆண்கள் பெண்கள் எல்லாருமே நின்றுட்டு ஒரு கோஷம் போட்டுட்டு இருக்காங்க. அங்க போன நம்ம பத்திரிகையாளர்கள் நிறைய பேர் வந்து கேட்கறாங்க, என்னாச்சுன்னு என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரி சொல்றாப்ல, நான் வந்து உள்ள என்னோட கருத்தை சொல்லிட்டு இருந்தேன். பிஜேபி காரங்க பயங்கரமா பேசுறாங்க, டிவிகே காரங்க என்னை ரொம்ப மோசமா வந்து என்னோட எதிர்ப்பா வந்து காட்டுறாங்க, என்னை வன்முறைக்கு தூண்டுறாங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசியிருக்காப்ல. அப்ப நீங்க எதுக்கு எவ்வளவு நேரம் இங்க நிக்கிறீங்க, ஏதோ பிரச்சனை நடந்துச்சு, நீங்க காவல்துறையில போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு கிளம்பிடலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல அவங்க வெளியில வரணும், வெளியில வந்ததுக்கு அப்புறம் எங்களோட கொள்கையை பூரா இன்னைக்கு திமுக காரனா இருக்கிற நான் வந்து என்னெல்லாம் சொல்றனோ அதை அவங்க உட்காந்து கேட்கணும், அவங்களை கேட்க வைக்கிறதுக்காக தான் நாங்களாம் இங்க நிக்கிறோம் அப்படின்னு சொல்றாப்ல. சரி, ஓகே, ரைட்டு, நிக்கிறாரு. அப்ப நின்றதுக்கு அப்புறமா நிகழ்ச்சி முடிச்சுட்டு அந்த வெளியில ஏத்தும் போது அந்த டிவி காரங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க இப்போதைக்கு வெளியில போகாதீங்க, நீங்க வெளியில போனீங்கன்னா செந்தில்வேல் வந்து அவங்களோட ஆட்களோட நிக்கிறாரு, ஏதாவது ஒரு அசம்பாவிதம் ஆயிரும், அதனால நீங்க வெளியில போவேனான்னு தடுக்கிறாங்க. ஆனாலும் கூட பாருங்க, நம்ம எஸ்.ஜே. சூர்யா அண்ணன் கிளம்பிட்டாப்ல, என்னதான் நடக்குது, 2ல ஒரு கை பாத்ரூம்டா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அங்க ஒரு சின்ன பிரச்சனை ஆகி போச்சு, சின்ன சலசலப்பு. 2 தரப்பினரும் மாறி கெட்ட வார்த்தைகள் பேசுறது, வன்முறையா அடிச்சுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும்போது ஒரு பையனெல்லாம் கூட ரூம்ல அடைச்சு போட்டாங்களா, பார்த்திருப்பீங்க. அந்த வீடியோ தான் ஸ்டார்டிங்ல இருந்துச்சு. அடைச்சிட்டு பயங்கரமா பேசியிருக்காங்க. இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப செந்தில்வேல் அவர்கள் வந்து யாரோட ஊபி அப்படின்றது தெரியும், யாருக்கு சப்போர்ட் அப்படின்றது தெரியும், மூத்திர பத்திரிகையாளர் அப்படின்றது தெரியும். அப்ப மூத்திர பத்திரிகையாளரா இருந்தா கூட இவர் முழுக்க டிஎம்கேக்கு தான் சப்போர்ட் பண்றாருன்னு தெரியும். அப்ப தன்னோட வசத்துக்காக எங்க இருந்து ஆட்களை கூப்பிட்டுருக்காரு அப்படின்றதான் கேள்விக்குறி. என்னடா அவர் இங்க நிறைய பேர் போராடுறாங்க, ஒரு செவிலியராக இருக்கட்டும், டீச்சர்ஸாக இருக்கட்டும், ஏதோ துப்புரவு பணியாளர்களாக இருக்கட்டும், அவங்கெல்லாம் போராடும் போது வராத இந்த காவல்துறை இங்கே ஒரு சின்ன பிரச்சனைன்னு வந்து அப்படியே குமிறாங்களே, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கடைசியாக விவரம் தெரிய வருது, எல்லாமே நம்ம சேகர் பாபு அவர் தான் அப்படி அமைச்சிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது ரைட்டு, ஏதோ செந்தில்வேலுக்கு ஒன்றுனா கண்டிப்பாக நம்ம சேகர் பாபு வந்து தானே ஆகணும் அப்படின்னு தான் தோணுது. அப்போ இவங்கெல்லாம் வந்து பேசி பேச்சுவார்த்தையை நடத்தி முடிச்சிட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அன்னைக்கு நைட்டே போய் கதறி அழுதுருக்காப்புல நம்ம செந்தில்வேலு. யார்கிட்ட? டிவி முன்னாடியும் ஃபோன் முன்னாடியும் உட்காந்து ட்விட்டரில் இனிமேல் தான் வந்து அதுக்கான அடுத்தடுத்த அப்டேட்லாம் நம்ம உங்களுக்கு கொடுக்குறக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இந்த ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கும்போது என்ன தெரிய வருது அப்படின்னா, இப்போ பொதுவாக வந்து இப்போ பிஜேபியோட பி டீம் தான் டிவிகே அப்படின்னு ஒரு சில பேர் சொல்றாங்க. அண்டர் கிரவுண்ட்ல வந்து எல்லாருமே ஒன்னா தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா யார் அண்டர் கிரவுண்ட்ல வேலை செய்யறா அப்படின்றது எல்லாருக்குமே நல்லா தெரியும். இதை இவங்க நிரூபிக்கிறதுக்காக இன்னும் என்னெல்லாம் வேலை பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். 2வது, எந்த ஒரு விஷயத்தை மறைக்கிறதுக்காக இவங்க இப்படி பண்றாங்க. இப்போ எப்பவுமே வந்து இப்போ நடந்துட்டு இருக்கிற கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எல்லாமே தெரியும். ஒரு விஷயத்தை மறைக்கணும்னா இன்னொரு விஷயத்தை பெருசா ஊதுவாங்க, அதுதான் உண்மை. அப்ப எந்த வகையில இன்னைக்கு அண்டா வேலை விட்டு எந்த பிரச்சனையை மூட பாக்குறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அடுத்த வீடியோல அதை பத்தி விரிவா பேசுவோம். நன்றி, வணக்கம்.